பச்சை மிளகா வாங்கி வச்சு 4 நாளா ஃப்ரிட்ஜுக்குள்ள தூங்கிட்டே இருந்துச்சுங்க. சரி அன்னைக்கு எழுப்பி விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக அத எடுத்துட்டு வந்து மோர் மிளகா போடுறதுக்கு அதுக்கு தான் வாங்கி வச்சிருந்து, அத யூஸ் பண்ண எடுத்து நான் அத போடவே இல்ல. இன்னைக்கு தான் தயிர் இருந்துச்சுங்களா, அதனால சரி எடுத்து கழுவி, அத அதுக்கு 2 கோடு போட்டு, இன்னைக்கு அத மொளகா, மோர் தண்ணீல முக்கி, உப்பு போட்டு முக்கி வச்சுட்டு, நாளைக்கு காய வைக்க அப்பதான் கரெக்ட்டா இருக்குங்க. அதனால இன்னைக்கு அந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆம், யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மோர் மிளகா வச்சு பருப்பு குழம்பு, சாம்பாருக்கு இந்த மாதிரி மோர் மிளகா வச்சு சாப்பிட பிடிக்குங்கிறத சொல்லுங்க. பிடிச்சவங்க சொல்லுங்க. அப்புறம் இந்த பார்த்தீங்களா, இவ்வளோ தான் தயிர் இருந்துச்சு. அதனால அந்த தயிரையும் எடுத்து வச்சு, இது கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி போட்டுட்டு, நைட்டு ஃபுல்லா ஊறுச்சு அப்படின்னா போதும். இது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கீறணும். 2 பக்கமும் நான் வந்து கத்திய ஃபுல்லாவே இது பண்ணி 2 பக்கமும் கோடு போட்ட மாதிரி போட்டுருவேங்க. இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி 2 பக்கமுமே கோடு இருக்கும். அப்பதான் நல்லா உப்பும் இறங்கும், மோரும் இறங்கும். நல்லா சீக்கிரம் காயவும் செய்யும். அதனால இப்போ உப்பு போடுறேனுங்களா, உப்பு கொஞ்சம் நெறையாவே போடணும் பார்த்துக்கோங்க. அப்பதான் நல்லாருக்கும். அப்புறம் உப்புலாம் போட்டுட்டு, இது பத்தல, கிண்ட முடியல. அதனால மறுபடி இதுலேருந்து மாத்தி கிண்டி, இன்னொரு பாத்திரத்தில இது வந்து பொரிக்காஞ்சட்டி பார்த்துக்கோங்க. அதனால இதில வச்சோம்னா ஓட்டை விழுந்துரும் சட்டி. அதனால சில்வர் பாத்திரத்தில தான் வைக்கணும். அதுக்காக சில்வர் பாத்திரத்தில நான் மாத்தி வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இது மாதிரி மோர் மிளகா வச்சு வீட்லயே செஞ்சு சாப்பிடுறது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்தா போட்டாச்சா, இந்த அளவுக்கு இருக்கணுங்க. நான் தண்ணி ஊத்தி இப்படி தான் வச்சிருப்பேன். எனக்கு இப்படி தான் பிடிக்கும் வைக்கிறது. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.